தெருக்கூத்து வீடியோ ஒன்னோடய வந்தடிய சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், பக்கத்தாளுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மனுஷே விட்டு போயிட்டியா எப்படி கவுரு போட்டு அப்பா கடவுளே நமஸ்காரம். அத்தை சரஸ்வதி அனைவருடைய பாதங்களுக்கு இந்த முருகனாக மட்டுவேன் அடியே கோடி நமஸ்காரம். அதாவது யாரு வந்தாலும் ஏன் வந்தாலும் கேட்க கூடாது. ஆனால் நான் கேட்கிறேன், தந்தையே என்னை தேடி வந்த காரணம் என்ன? மகனே, உன்னால ஒரு காரியம் ஆக வேண்டும். தந்தையே, என்னால் என்ன காரியமாக வேண்டும்? அதனால அனைத்து தேவர்களும் தங்களை தேடி வந்தோம். சொல்லுங்கள். உன்னால ஆகாத காரியம் ஏது ஒன்றும் இல்லை. நீ ஆறுபடை அப்பன். அன்று சூரபத்மனை வைத்தது போல் இன்று யாரையாவது வைக்க வேண்டுமா? அப்படியா? அதுக்க வேண்டும். ஆனா உன்னோட மனைவி, ஓஹோ, உன்னுடைய இரண்டாவது மனைவியாகிய எல்லாம் எப்படி என் மனைவி வந்து கொள்ள முடியும்? நீங்க ரெண்டு பேருமே வேணும்பா, ரெண்டு பேருமே வேணும்பா. என்னுடைய மனைவி எப்படி கொள்ள முடியும்? எதுக்கு என் மனைவி கூப்பிடுறீங்க? என்ன செஞ்சான்? ஆமா, நீ தான் கரெக்டா சொல்லுவ. பூலோகத்துல 5 நடைமொழி நாட்டிட்டான். ஓஹோ, கார்கோட சூரனாக மட்டும். இந்த கார்கோட சூரனால் உங்களுக்கு இருக்கு. மோடி உன் தாயாவில் உமா பார்வதி எலுமிச்சை உருவத்தை மாற்றி அது அமர வச்சிருக்கிறோம். பிச்சரோ பச்சரோ வேறோ யாராலும் மோடி எடுக்க முடியல. இந்த 5 நடைமொழிகளை எடுப்பதாக இருந்தால் யாரால முடியும்? வேறும் அடிமையா இருக்கிறோம். ஓஹோ, அந்த 5 நடைமொழி எடுக்கணும். அந்த சூரனை கொல்லணும். 33 கோடி தேவர்கள் அனைவரையும் சிறைபிடித்து வைத்து விட்டால் அந்த கார்கோலகா சூரன் அந்த 5 நடைமொழி எடுத்தால் மட்டுமே அனைவரும் விடுவிக்க முடியும். இப்ப வந்து அந்த ரணமோடியை நான் எடுக்கணுமா? நீ எடுக்க கூடாது. உன்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய வள்ளி இருக்கின்றாள். ஏன் வள்ளி என்று குறிப்பிட்டு சொல்கிறீர்கள்? கலைவாணி சரஸ்வதி இல்லையா? மனைவியாக கொண்ட ஆதி லட்சுமி இல்லையா? அந்த சூரனுடைய மனைவியோ கனிவள்ளி. ஓ, கார்கோடகா சூரனுடைய மனைவி கனிவள்ளி. கனிவள்ளி, சரி இருக்கட்டும். கனிவள்ளியை மறந்து அவன் வள்ளின்னு சொல்லி பேர் வச்சுட்டான். ஓ, மரத்தை வாங்கினான். மலையாள தக்கமானத்தில் மரத்தை வாங்கியது அப்படி. வள்ளி என்ற பெண்ணால் மட்டுமே எனக்கு அழிவு நேரப்படும் சொல்லி அவன் வர வாங்கிட்டான். எப்படின்னா கனிவள்ளி மறந்துட்டான். தன்னுடைய பொண்டாட்டி வந்து புருஷனை கொல்லுவாளா? அதை மனதில் வைத்து வருத்தை பெற்று விட்டான் கார்கோலகா சூரன். அது வள்ளி என்று அவன் உலகத்தில் அவள் ஒருத்தி மட்டும் தான் இருக்கிற அவன் மனசில் நினைச்சிட்டான். ஆனா வள்ளிங்கிறது முருகனோட பொண்டாட்டின்னு அவனுக்கு தெரியல. இப்ப என்னுடைய மனைவி வள்ளி வந்து இந்த 5 நடைமொழி எடுத்தால் மட்டுமே அந்த சூரனை கொல்ல முடியும். அது மட்டுமல்ல, எப்படி தெரியுமா? உன்னுடைய மனைவியாகப்பட்டவளோ உன் மனைவியின் குலமாகப்பட்டதோ குரம். ஆமா, குரத்தி குலத்துல பிறந்தவ. குரத்தியாக இருந்த போதுதான் அவளை வந்து நீ திருமணம் செஞ்ச. ஆமா, அப்போதான் நான் திருமணம் செய்தேன். அதனால உன்னுடைய மனைவிய மீண்டும்
பழையபடி புறரூபம் முண்டு வந்து அந்த ரணமுடியை எடுக்க சொல்லுப்பா. பொருத்தியாக வடிவத்தை கொண்டு வர வேண்டும். ஆமா, அதுலதான் அவங்களுக்கு வந்து மாயாஜால வித்த, மந்திர வித்த, மாந்திரிக வித்த, அத்தனை வித்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆகட்டும் தந்தையே, சற்று பொறுத்திருங்கள். என் அனைவரை தெரியும். கும்பிட வருது என்னது 10 மாதம் கூத்தாடிட்டு ஊர ஓட்டம் பாத்தாங்களா? ஊரோட்ட கவுண்டர்னு கேக்குறாரு. ஊர ஓட்ட ஊர் ஓரத்து கவுண்டர். உனக்கு கேட்கலாம் பாரு. நான் ஊரு ஓட்ட கவுண்டர். அத்தா சமய பெரிய மசூரே. யாரு பெரிய மனுஷன்? உனக்கு சின்ன மனுஷரா? பெரிய மனுஷன். சரி சரி. அரே நீதான் சமய பள்ளத்த ஓட்ட கவுண்டரே. ஓட்டுல எருமா மட்டையாட்டம் காயுது போய் பள்ளத்துல ஓப்பனா. பள்ளத்து கவுண்டர். பள்ளத்து ஓரத்து கவுண்டர். சரி சரி. ஆமா சமய. அரே சமய சொல்லு தமிழ பல்லு தமிழ பல்லு தமிழ சொல்லு தமிழ. அஞ்சந்தனம்னா செத்து போயிடும். அரே சமய உனக்கு நல்லா நக்கத்துல கோல்கன் பிடிச்ச புண்டே. பத்துமாண்டு கூத்தா நான் புளுத்தமா தொடச்சே சரியா போயிருது. ஏன்னா நான் முன்ன நல்லா நக்கறதில்ல. அரே சமயம் நம்ப போச்சு நம்மளுக்கு தெரியாது, நம்ப போச்சு நம்மளுக்கு தெரியாது. ஆமா, உனக்கு அரை போச்சு, அந்த காலு போச்சு, என் போச்சு உனக்கு தெரியாது, உன் போச்சு எனக்கு தெரியாது. அவங்க பேச்சு உனக்கு தெரியாதான், உன் பேச்சு அவங்களுக்கு தெரியாது. நான் கோவப்படாத, தெரியா சொல்லிவிட்டாரு. அரே சமயம் குறை பேச்சு அரை பேச்சு உங்க அம்மா போச்சு முழு போச்சு சாமி. பாட்டுனுக்கு அதுவும் இல்ல கரையானு தெரிஞ்சுச்சா? குறை பேச்சு முழு பேச்சு இல்ல, அவங்க பேச்சு முழு பேச்சா, அம்மா பேச்சு அரை பேச்சா. அரே சாமியோ நம்ம தமிழா அதாவது அரே சாமியோ நம்ம தமிழே நுழையாது சாமியோ. எப்படி எப்படி? அரே நம்மள தமிழார் நுழையாது சாமியோ. சொம்பு நுழையுமா? தமிழர் நுழையில போய் சொம்பு தான் நுழையும். அரே சாமி சுத்த அழுப்பு புண்டியாட்டி கிட்ட பேசக்கூடாது. அழுப்பு புண்டிட்டு பேசுவாங்க. அரே சாமியோ தமிழே தமிழ். ஆமா சாமி, எனக்கு தமிழே வராதே சாமியோ. அரே சாமியோ அதுக்கு பாலு கழுவுது சாமியோ. அரே நான் எங்க இருக்கிறேன், நான் எங்க தங்குறேன், எங்க தங்குறேன் என் மொழிய தெரியுமா? அது வலிச்சு விட்டு மாதிரி. அரே அதுல சாமியோ மொல்லே 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 குண்டு மொல்லே மொல்ல குண்டு மலை. அரே சாமியோ இந்தாண்ட உனக்கு என்ன வேலை? அரே சாமி இந்தாண்ட ஒரே குண்டு மலை, இந்தாண்ட ஒரே குண்டு மலை. மலைன்னு சொல்லி தொலை. அரே அத்தா சாமி, அரே நடுவுல பத்தா கிடுகிடு பாதாளம். சரி. அரே கிடுகிடு பாதாளே. அரே சாமி புருஷன் ஒரு ரூம்பு, எங்க அப்பன் ஒரு ரூம்பு, எங்க பெரியப்பா ஒரு ரூம்பு, எங்க தாத்தா ஒரு ரூம்பு. அரே சாமி குறைஞ்சாது ரூம்பு. என்ன சொல்ற? என்ன சொல்ற? இதுதான் குதுனானா? என்ன துண்டுதான் குதுனா? என்ன சொல்ற? என்ன சொல்ற? என்ன சொன்னா? விடிய காலத்துல வந்து என்ன சொல்றாங்க? ரூம்பு என்னது?
பாத்துக்கிட்டா அதெல்லாம் அரே சமியோ எனது குடிச்சு அரே எங்க அம்மாத குடிச்சே பாட்டினி குடிச்சே தங்கச்சி குடிச்சே நாத்தியாத குடிச்சே நங்கையாத குடிச்சே எல்லா குழந்தையாத பின்னே குடிச்சே சாமி போகலையா? அவன் என்ன சொன்னா தெரியுமா? நாத்தனாவது குடிச்ச தங்கச்சி அவன் நில்றாங்க எல்லாத்தையும் குடிச்சவன் அவன் குடிக்கிறதுக்கு வந்தனால குடிசா குடிசா சொல்லாத எங்கன்னா போயிட்டு நீங்க இல்லங்க. அரே சாமியோ அங்க இருந்து நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கிறேன்? அரே சாமியா ஓல் வியாபாரத்துக்கு ஒரு ஓல் வாங்கினா ஒரு ஓல் ஃப்ரீ. என்ன என்ன சொல்றா? என்ன சொல்றா? என்ன சொன்னப்ப என்ன சொன்ன? அரே ஓல் வியாபாரத்துக்கு வந்திருக்கிற சாமியோ நானே நாம மயல் புடுங்கிறதுக்கு வந்துருக்கோமா? அதுக்கு ஏன்டா அழுவுற? அப்புறம் அரே சாமி என்ன தோலை கொண்டு வந்திருக்கிறேன்? அரே கரடி குட்டி தோலே, சிங்க குட்டி தோலே, பூனை குட்டி தோலே, யானை குட்டி தோலே. அரே சாமியோ நீ புடித்தி விட்டு ஓலே சாமி. நில்லு சரியா நில்லு நில்லு சரியா என்ன சொல்லு. அரே சாமியோ அது மட்டும் இல்ல சாமியோ நான் எனக்கு என்ன வேலை என் புருஷனுக்கு என்ன வேலை? அரே சாமி உப்பு மிளகா கசரம் ஒரு மேல போவேன் சாமி. நானும் சாமியோ உப்பு மிளகா கசரம் ஒரு மேல போவேன் வீட்டுக்காரு அரே எங்க வீட்டுக்காரரு அரே 4 மலைய தூக்கி தோல் மேல போட்டுக்கோரு சாமி. 4 மலையில நப்புரு பந்தாட்டமா மலை ஏன் சாமி நாய் புண்டை லவுக்க லவுக்கன்னு கிடைக்கிறேன்? அவன் ஏன்டா நாய புண்டை கடிக்கிறீங்களா? ஏன்டா சொல்ற அப்படி? நின்றாங்க. அரே சாமியோ 4 வளைய தூக்கி தோல் மேல போட்டுக்கு சாமியோ. அரே சாமியோ காட்டுக்கு போய் சாமியோ அரே 4 முளைய இழுத்து கட்டுறாரு சாமியோ. 4 மூளைங்களா? அரே இழுத்து கட்டி சாமியோ அரே போதார உட்காந்துக்கிறார் சாமியோ. அரே போதார உட்காந்து சிங்க போது சிங்க கூதி பாக்குது. அரே ஏனா போது ஏனா கூதி பாக்குறது. யாரை குறி சொல்லு? அரே அத்தா சாமி கருப்பணவத்த புண்டை சொல்லுவாளா? சொல்லுவாளா? கருப்பண குத்தி சொல்லுவாளா? இங்க இல்லடா. அரே சாமியோ குடி பார்த்து சாமியோ அரே ரைப்புலத்து கைப்புல இருக்குது. என்னது? அரே சாமியோ சிங்க போது சிங்க குறி பார்த்து சாமியோ ஊரு மேல போனா கைப்புல தண்ணி ஒன்று குடுத்துவானா? அரே ரைப்பு துப்பாக்கி சாமி. திடீர்னு சொல்றது அப்படின்னா பொழுது கொடுத்துக்கிச்சு. அரே சாமியோ அங்க இருந்தாலும் நீங்க எதுக்கு வந்திருக்கிறேன்? அரே சாந்தி போட்டு லவங்க போட்டு ஏர் பண்ணி மை போட்டு அரே மருந்து வாங்கிட்டு வந்திருக்கிற சாமியோ. கை வலிக்கு மருந்து, கால் வலிக்கு மருந்து, குதி வலிக்கு மருந்து, கூதி வலிக்கு மருந்து, மண்டை வலிக்கு மருந்து, புண்டை வலிக்கு மருந்து சாமியோ. கை வலிக்கு மருந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். கால் வலிக்கு அதுல புண்டை வலிக்கு மருந்து. தொண்டை தொண்டை புதிங்கால் கெண்ட வலிக்கு அந்த கடைசி சொன்னி அதெல்லாம். அரே சாமியோ குதிங்கால் வலிக்கு சாமி. சரி சரி. அரே சாமியோ அரே சாமி அப்படி இருந்தாலும் நான் யாருன்னு ஒண்ணுமா தெரியல உனக்கு. நான் தான் முருகனோட மனைவி வள்ளி. வள்ளி அப்படின்னாலும் என்ன காரணம்? முருகன்